சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் என்னென்ன சாராம்சங்களின் அடிப்படையில் இப்போ ஈஷால விசாரணை நடைபெற்று வருகிறது? எந்த கோணங்களில் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெறுகிறது? கோவை வடவள்ளி பகுதியை சேர்ந்தவர் காமராஜர் என்பவர் தனது இரு மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருக்காங்க. அவங்க தன்னார்வலராக கோவை ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருக்காங்க. தனது இரு மகள்களை மீட்டு தர கோரி காமராஜர் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது அவர் உடைய இரு மகள்களும் நேரடியாக ஆஜர் செய்திருந்தனர். நீதிபதிகளும் அவரிடம் விசாரணையும் நடத்தியிருந்தனர். அந்த வழக்கு மீதான உத்தரவில் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த ஈஷா மீதான வழக்குகள் எத்தனை வழக்குகள் நிலுவை உள்ளது, அது தொடர்பாக வருகின்ற 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா இப்ப தற்போது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் தற்போது ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பாத்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், டிஎஸ்பி சிவக்குமார் மட்டுமின்றி பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல குழுவை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த விசாரணையில் இருக்கின்றனர். அந்த குறிப்பிட்ட அதாவது பேராசிரியர் காமராஜருடைய இரு மகள்கள் மட்டுமின்றி அங்கு இருக்கும் மற்றவர்களும் விசாரணை நடத்தப்படும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்போது இந்த விசாரணை துவங்கி உள்ளது. திலகவதி, இது போன்ற புகார்கள் முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கின் மூலமாக இன்னும் நிறைய பேரிடம் விசாரணை செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல இது தொடர்பான வழக்குகள் இதே போன்ற வழக்குகள் இதுல இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஐஸ்வர்யா, பேராசிரியர் காமராஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம்ங்கிறது, அதாவது தனது இரு மகள்கள் கோவை ஈஷா யோகா மையத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்டு தரக்கூடிய ஏற்கனவே கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். விசாரணை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையும் நடக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது மீண்டும் ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த விசாரணையானது நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்துகின்றனர். அதாவது இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களுக்கு முன்பே காமராஜர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் தனது இரு மகள்களை தொடர்ச்சியாக ஈஷா யோகா மையம் பார்க்க அனுமதிப்பது இல்லை என்றும், குறிப்பாக இது போன்ற காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் தன்னுடைய இளைய மகள் உண்ணாவிரதம் இருக்க போவதாக தன்னை மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு வந்தது. தற்போது அதன் அடிப்படையில் விசாரணையானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.